அஜித்குமாருடைய மரணம் கொடூரமான கொலை. நீதியை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீதி தவறை செய்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்காக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யப்படும். வேலியே பயிரை மேய்ந்து விட்டது. காவல்துறை கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. முதலமைச்சர் இதற்காக வெட்கப்பட வேண்டும். தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு IAS அதிகாரி அழுத்தம் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் கடுமையாக தாக்கி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். யார் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அஜித்குமார் இறந்திருக்காரு. தொடர்ந்து இப்போ அவருக்கு அரசு வேலையும் நிதியும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதே போலதான் கடந்த லாக்அப் டெத்தும் நம்ம ஆட்சியில் நடந்தது. அதையும் ஒப்பிடாதையும் சொல்லிட்டு ரகுபதி சொல்றாரு. அதிமுக ஆட்சி நடந்தா ஒண்ணு, திமுக ஆட்சி நடந்தா ஒண்ணு. ஆனா சம்பவம் உயிரிழப்பு ஒண்ணுதான். அஜித்குமாருடைய மரணம் கொடூரமான கொலை. தமிழக அரசே தன்னுடைய குடிமகனை கொண்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரே குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதியை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீதி தவறை செய்திருக்கிறார். நீதி தவறிவிட்டார். எப்படி நீதி தவறிய பாண்டிய நெடுஞ்செழியன் மணிமுடியை துறந்தாரோ அவ்வாறே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்காக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யப்படும். வேலியே பயிரை மேய்ந்து விட்டது. காவல்துறை கட்டுப்பாட்டை இழந்து விட்டது. கட்டுப்பாட்டை இழந்துவிட்ட காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இதற்காக வெட்கப்பட வேண்டும். அஜித்குமார் என்கிற அப்பாவியை விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று கொடூரமாக தாக்கி அவர் உயிர் பறிபோவதற்கு காரணமாக இருந்த உள்துறை, காவல்துறை, அதன் கையில் இருக்கிற முதலமைச்சர், காவல்துறையும் தன்னுடைய பொறுப்பிலிருந்து தவறிவிட்டதே என்றுதான் உயர்நீதிமன்றமும் தமிழ்நாடு முழுவதும் இருக்க மக்களுடைய பேச்சாக இருக்கிறது. ஆகவே இது போன்று இருக்கக்கூடிய பெரும் கொடும் தவறை தமிழ்நாடு அரசு செய்திருப்பதன் மூலமாக தமிழர்களுடைய மக்களுடைய நலனில் இருந்து வலிவு இருக்கிறது. தமிழக மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்ற தவறி இருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறோம். தமிழகம் முழுவதும் ஸ்பெஷல் சிறப்பு போலீசார் கலைக்க சங்கர் திவால் உத்தரவிட்டிருக்காரு. ஏற்கனவே கலைச்சதா நல்லா இருக்கும். அந்த டீம் அங்கீகாரம் இல்லாது வச்சிருப்பாங்க. அந்த டீம் தான் அந்த தம்பியை போய் தாக்குறத சொல்றாங்க. இதே போல எத்தனை சம்பவம் நடைபெறும். அவங்களுக்கு தனி அதிகாரம் மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் டீம்ன்றது ஒரு தனி அதிகாரம். அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க இது பண்றதுதான். அதுலயே குற்றவாளி கூட நெருங்கிய தொடர்பு அவங்களுக்கு. ஆமா, இது தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. தலைமை செயலகத்துக்கு ஏதோ ஒரு அழுத்தம் வந்தது. அதன் காரணமாக தான் அஜித்குமார் இந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்படிங்கிற சொல்லப்படுது. ஆமா, அதை நீங்க எப்படி பாருங்க. தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு IAS அதிகாரி அழுத்தம் கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் இந்த தனிப்படை அன்அபிஷியலாக தனிப்படை அமைத்து 100 பவுன் 200 பவுன் எல்லாம் திருட்டு போகுது. ஒரு தனியாக குடியிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்தவர்களை கணவன் மனைவியை கொன்று குவித்து வீட்டிலே கொள்ளையடித்து நகையை திருடு போய் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இந்த 9 பவுன் நகைக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து இது தனிப்படையை அன்அபிஷியலாக அமைத்து அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை அலுவலகத்தில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துக்கு சென்று அழைத்து சென்று கடுமையாக தாக்கி அஜித்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்படி அழுத்தம் கொடுத்திருக்கக்கூடிய யார் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வர் காவல் நிலைய அந்த சம்பந்தப்பட்டவங்க மீதும் அதே போல SP நடவடிக்கை எடுத்திருக்கதா சொல்றாங்க. இது போதுமானதா இருக்குமா? இல்ல, இது போதுமானதாக இல்லை. இதற்கு பின்புலமாகவும் இருக்கிறவர்கள் அமைச்சர் எப்படி சொன்னார், SP-க்கு சொன்னதாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு IAS அதிகாரி சொல்லி இருக்கிறார். இவர்களெல்லாம் யார் என்று கண்டறிந்து அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.